உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து பீஃபில் வந்து மிளகு, சீரகம், மல்லி எல்லாமே வறுத்து அரைச்ச ஒரு மிளகு கறி. நிஜமாகவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செஞ்சேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ பீஃபை குக்கரில் இஞ்சி பூண்டு, தயிர், உப்பு இந்த 3மே கறிக்கு தேவையானது சேர்த்து நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் முழு மல்லி, மிளகு, சீரகம், அப்புறம் காஷ்மீரி மிளகாய், முழு வத்தல், அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா வெறும் சட்டியில் வறுத்து வச்சுருக்கேன். வத்தலும் கருவேப்பிலையும் மட்டும் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன். 2 காஷ்மீரி மிளகாய், வரமிளகாய் 2, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்சியில் பொடி பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திரும்ப அடுப்பில் நம்ம ஒரு பேன் வச்சு கடலெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கூட சேர்க்கலாம், பட் இன்றைக்கி எங்கிட்ட நல்லெண்ணெய் இல்லாததுனால நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் வேக வச்ச கறி அதோடு சேர்த்துட்டு அப்புறம் நம்ம இந்த நுணுக்கின பொடியும் அதோடு சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த பொடியினுடைய பச்சை வாடை போகிறதுக்கு திரும்ப நம்ம அந்த கறியை அவிச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து அந்த தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு குத்து மல்லித்தழை தூவி இறக்குனா கம கமன்னு வறுத்த கறி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.